2 பப்ஸ் கொடுப்பா. டேய் மூர்த்தி, என்ன மூர்த்தி அழுகிறானே? மூர்த்தி, என்னாச்சுடா? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? முதலாளி எதுவும் திட்டினாராடா? வேற என்னடா? வேற எவனா ஒன்று அடிச்சானாடா? ஆமாண்ணே. அடிச்சாங்களா? யார் அது? எவன்டா அது? அந்த மேல திரு மீனாட்சி இருக்காளனே, அவன் மேல எனக்கு ரொம்ப நாள ஒரு இதுன்னு. இதுன்னா லவ்வுன்னு. பாருடா. அப்புறம் நேற்று அந்த பொண்ணோட பேசலான்ட்டு அவன் வீட்டுக்கு போனேன்னு அவங்க அண்ணன் பார்த்து என்ன அடிப்பிட்டானே. நான் இருக்கப்ப உன்னை எவன்டா அடிச்சது? வாங்கடா. அண்ணே வேண்டாம்னே. பயப்படாம வாங்கடா, நான் தான் இருக்கேன்ல. வாடா, வந்துச்சே இருக்காருல. நாங்களும் வரோம்னே. நானும் வரேனே. அவனுக்கு நான் ஒருத்தனே போதும்டா. சரிங்கடா. மாப்பிள்ள என்னடா இவனை அடிக்க வரான்டா? டேய் எங்கடா அண்ணனை காணோம்? வந்து தொலைடா. அண்ணே டேய் அண்ணனோட செருப்புல இங்கே கிடக்கு வர்றான். அண்ணே என்னண்ணே பண்ணீங்க? எங்கண்ணே அவனை ஆளக்கானா? சொல்லுங்கண்ணே, என்னண்ணே ஆச்சு? கவலைப்படாத, இனிமேல் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. போயிட்டாங்கல்ல. அப்பாடா. பிரிச்சு மேய்ச்சிட்டீங்களானே? பின்ன அவனை அடிச்ச அடிக்க இன்னும் 2 மாசத்துக்கு எழுந்திருக்க முடியாது.
நீங்க தானே இனிமேல் எங்களுக்கு தலை. ஆமாம் தலை. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் தலை. வாங்கண்ணே. இப்பத்தே முதலாளி தட்டெல்லாம் தூக்கி அடிக்க சொன்னாரு. அதான். அப்படியா? இவ்வளோ பொறுப்பா இருக்கீங்களா? அப்புறம்டா மூர்த்தி, ஓட்ட லெட்டர் கொடுத்தியா? யார் இவன்? அந்த புள்ளையோட அண்ணன் சொல்லி தன்னால மூத்தன் போயிதானே. ஏய் சும்மாறா தலை. நான் ஒன்றும் பயந்தாங்களும் இல்லை தலை. அவளோட ஃபோன் நம்பரை விவரமா நான் கண்டுபிடிச்சிட்டல. எப்படா கண்டுபிடிச்ச? அதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம். முதல்ல உங்க செல்போனை கொடுங்க தலை. இப்போ அவட்ட பேசிக்கிறேன். அப்பதான் முதலாளிகிட்ட போனஸ் வாங்கின மாதிரி இருக்கும். ஹலோ, என்னடா? சீனிப்பாவை காதில் ஊத்துன மாதிரி இருக்கு. இது என்ன பெரிய மேட்ரா? என்கிட்ட ஸ்னேகா நம்பரே இருக்கு. ஏய் விப்பிராஜு, உண்மையாவாடா? என்ன தலை, உங்ககிட்ட போய் நான் போய் சொல்ல போறேன்? செல்ல கொடுத்தல, நான் கொடுத்துறேன். ரொம்ப யோசிக்கிறானே. இந்த தலை பேசுதல ஸ்னேகா இங்கிலீஷ்ல பேசுது. ஹலோ மேடம். ஏண்டா நாயே, என்ன தலை ஸ்னேகா நம்பர் கொடுத்து போய் திட்டுற? திரும்ப திரும்ப ஸ்னேகா நம்பர்னு சொல்லாதடா. இந்த நம்பர் எங்கடா வாங்கின? இல்லை தலை, வரவல்ல ஸ்னேகா படம் வரைஞ்ச போர்டு இருந்துச்சு தலை, அதில் தான் தலை இருந்துச்சு நம்பரு. அட முட்டாளே, அது கடையோட நம்பர்ரா. சரி தலை, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிடுவான். நம்ம கடை போர்டில் முதலாளி படம் வரைஞ்சி அது கீழே அவர் நம்பர் தானே போட்டிருக்கு. ஆமாம். அப்படின்னா ஸ்னேகா படம் வரைஞ்சி அது கீழே ஃபோன் நம்பர் இருந்தா அது அவன் நம்பராக தானே இருக்கேன். எப்படி? என்னை கொலகாரனா மாத்திராத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி தேவையில்லாம வாயை கொடுத்து முட்டா பையனு பேர் வாங்குற? சே சரி விடுங்கண்ணே. கடைசியா நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேண்ணே. நீங்க யாருக்கு பேச போறீங்க? நயன்தாராவுக்கா? அதெல்லாம் இல்லைண்ணே, சும்மா செல்போன்ல பேசணும்னு ஒரு ஆசை, அதான். 10 நம்பர் போடணும், அதனால தெரியுமா? என்னாச்சுடா? யாரோ ஒரு போட்டு அளவுன்னு போயிடுச்சுங்க. உடம்பெல்லாம் ஃபுல் அரிக்குதுண்ணே. அரிச்சதை நல்லா சொரிஞ்சு விட்டுக்குங்கடா, நல்லா இதமா இருக்கும்டா. போங்கடா, ஆளு மண்டையும் பாரு, வேலையை பாருங்கடா. இன்னும் மீசையே முளைக்கல, அதுக்கு முன்ன பொம்பளை பத்திய பேச்சு என்னங்கடா? விட்டா போஸ்டரவே கற்பழிச்சிருவாங்க. ஹலோ 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 ஹலோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. யார் நீங்க? சாரிங்க, வேற ஒரு நம்பருக்கு போட்டதுல தவறுதலா உங்க நம்பருக்கு வந்துச்சு. ஆமா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க மூணால இருந்து தான் பேசுறேன். அப்படிங்களாங்க, நான் இங்க தான் தேவிக்குளம் பேக்கரியில வந்து மாஸ்டர் அவுட் பண்றேன். ஓ அப்படிங்களா? ஆமாங்க, உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. என்னங்க பதிலவே காணோம்? முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் அருண்குமார். அருண்குமார். ஸ்வீட் நேம். பாத்தீங்களா, என் பேர் கேட்டோன்னே டக்குன்னு சொன்னல. முத்தானா உங்க பேர் சொல்லுங்க. யமுனா. உங்க பேர் கூட சூப்பரா தாங்க இருக்கு. ஆமா, எங்க படிக்கிறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. அடச்சே. யாருண்ணே போன்ல? செல்ல தானே, என் செல்ல கிளி. அப்போ உங்க கிளி பேர் என்ன, பஞ்சவர்ணமானே? யமுனாடா. ஒன்றும் புரியல, ஆனா உங்களுக்கு ரூட்டு மட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னு தெரியுது. சரியான மச்சம்னே உங்களுக்கு.
ஏய் பார்த்து வாங்கடா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க யமுனா. அட, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? வேற வேலை? ஏன் வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? எங்கங்க உங்க நினைப்பிலே இருந்தா எப்படி வேலை செய்யறது? ஏன் எங்க தலைவர் படத்துக்கு கூட போலாம் பாருங்களேன். அப்படியா? சரி, உங்க தலைவர் யாரு? எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்ப ஹீரோயின்ல? ஹீரோயின்ல ஜோதிகா. ஓகே. சரி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எதுன்னு சொல்லுங்க. என்னது ஐட்டமா? என்னங்க பண்றது, பேக்கரியில் வேலை பார்க்கறதுனால ஆயிரத்தா இருந்தாலே ஐட்டம் தான் வருது. சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? எனக்கு விஜய் த்ரிஷா தான் பிடிக்கும். ஆனா இனிமே ரஜினி ஜோதிகா தான் பிடிக்கும். ஏங்க அப்படி? ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும். ஓகேவா? ஓ நீங்க அப்படி வரீங்களா? சரி சரி. அப்புறம் வேற நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஹலோ ஹலோ ஹலோ. சே அண்ணே போலாமாண்ணே? பொங்கடா வரேன். அண்ணே வாங்கண்ணே, டைம் ஆயிடுச்சு. சொல்கிறேன் இல்லை, பொங்கடா வரேன். சரி வாடா நம்ம போலாம். என்னடா பண்றீங்க இருட்டில்? வாங்க தல, இது நீங்க மட்டுமே சாப்பிடணும் தல. என்னடா சொல்றீங்க? தல, உங்கள் காதலுக்கு எங்கள் அன்பு பரிசு தல. இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கணும் தல. இல்லை இல்லை, இந்த நீங்கள் மட்டுமே சாப்பிடணும் தல. நீங்க சாப்பிடுங்க. ஹலோ. ஹலோ, நான் யமுனா பேசுறேன். அக்கா நீங்களாக்கா? நம்ம அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஐயோ, என்னாச்சு? ஏய் குர்ரா, அக்கா நான் மூர்த்தி பேசுறேன்க்கா, பயப்படாம இருங்க. அப்படிலாம் பெரிய அடியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நாங்க இருக்கோம்ல. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? நான் அவர்கிட்ட பேசணுமே. இப்ப ஆஸ்பத்திரி தான் போயிருக்காருக்கா. ஒண்ணு ஆள. ஐயோ என்ன நம்புங்கக்கா, ஒண்ணு ஆளக்கா. ஹலோ ஹலோ. என்னடா ஆச்சு? ஏதோ ரிப்பேர்ரா. என்னடா டென்ஷனாக இருக்கீங்க? என்ன மேட்ரு? என்ன அண்ணி இப்போதானே ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? என்ன விஷயமா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் சொன்னதும் ரொம்ப பதட்டாங்கண்ணே.
பேசிக்கிட்டு இருக்கும்போதே செல்லு ரிப்பேர் ஆகி போச்சுண்ணே. அட பாவிகளா, இதை போய் ஏன்டா சொன்னீங்க? குடு. ச்சே. ஃபோன் பண்ணிக்கிறேங்க. ஹலோ. ஹலோ, நான் அருண் பேசுகிறேன். ஒரு நிமிஷம். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதுமே எனக்கு உயிரே போயிடுச்சு. இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் என் டென்ஷன் ஆகுற? உங்களுக்கு என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க? நான் அழுத எனக்கு தானே தெரியும். சரி கவலைப்படாத. விழுந்ததுல என்னோட செல்லுக்கு தான் பாதிப்பு. இப்போ கூட நான் எஸ்டிடி புத்துல தான் பேசிட்டு இருக்கேன். இனியும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே உங்களை நான் பார்த்தாகணும். இப்பவே வா. ஸோ இந்த பேக்கில் நிறைய வேலை இருக்குடா. இப்போ என்னால் எங்கேயும் நகர கூட முடியாது. அப்ப நீங்களே என்னைக்குன்னு சொல்லுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை வட்டப்பாறை தெரியுமில்ல? தெரியும். சரி, 10 மணிக்கு சரியா வந்துடுறியா? ஓகே, நான் அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட வந்துடுறேன். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க என்ன? சரி வா. என்னடி போலாமா? போலாம். நீங்கள் யமுனா. அருண் செத்து 2 நாள் ஆச்சு. ஐயோ, என்னாச்சு? உண்மையாவா? ஆமாங்க, முதல்ல பின்னாடின்னு தான் சொன்னாங்க. ஆனால் தலையில் அடிபட்டனால போக போக ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஆடியை கொண்டு போனப்போ விழுந்த பூ கூட இன்னும் வாடணும்.
காதல் கோட்டை படம் மாதிரி 2 பேரும் சேர்ந்துருங்க இந்த கனகொண்டம். இப்படி பண்ணிட்டீங்க. உண்மைதான்டா. ஆனால் என்னோட தேவயானி அழகா இது. Huh?